உங்களை அன்புடன் வரவேற்கிறது. வேலமோ ஆப் எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறத தெளிவாக நாங்கள் சொல்கிறோம். இப்போ நீங்கள் வேலமோ ஆப் கஸ்டமர் ஆப்பை டவுன்லோட் ஓப்பன் பண்ணிட்டேன். இது எப்படின்னா கண்டினியூ வித் ஃபோன் நம்பர் ஃபஸ்ட் எடுத்துனே வரும். இது ஃபஸ்ட்டு நான் யூஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து ஃபோன் நம்பரை போடுறோம். ஃபோன் நம்பரை போட்ட உடனே கண்டினியூ கொடுத்தா ஓடிபி வரும். ஓடிபி வந்து அதுக்கப்புறம் இமெயில் ஐடி கொடுப்பீங்க. இமெயில் கொடுத்து சப்மிட் பண்ணிடுவீங்க. இது ஃபஸ்ட்டு. இப்போ நான் ஆல்ரெடி சப்மிட் பண்ணதுனால எனக்கு தேவையில்லை. இப்போ நான் கண்டினியூ கொடுக்குறேன் அப்படின்னா பாஸ்வேர்டு கேட்கும். அதுமாதிரி நான் பாஸ்வேர்டு கொடுத்துட்டேன் அப்படின்னா பாஸ்வேர்டு கொடுத்துட்டு நான் கண்டினியூ உள்ளே போகலாம். இப்படி தான் என்னோட ஸ்க்ரீன் இருக்கும். ஏற்கனவே நான் முடிச்ச கம்ப்ளீட் பண்ணது. இது வந்து ஹோமில் இருக்குது. ஹோமில் இப்படி தான் மெசேஜ் இருக்கும். இது நான் கம்ப்ளீட் பண்ணது. அடுத்த ஆர்டர் தொட்டு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இப்போ ஆர்டர் போட்டது, எதாவது கேன்சல் பண்ணது, கம்ப்ளீட் பண்ணது எல்லா ஆர்டரையும் காமிக்கும். பெண்டிங்கில் இருக்குன்னா பெண்டிங்கில் காமிக்கும், ஆன்கோயிங்கில் காமிக்கும். அது மாதிரி இது அக்கௌண்ட்டை தொட்டோம் அப்படின்னா நீங்கள் ரெஃபரல் கோடு கொடுத்துக்கலாம், ஷேர் பண்ணிக்கலாம். அப்போ லாங்குவேஜ் நீங்கள் தமிழ், ஹிந்தி, இங்கிலீஷ் இதை 3 நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தமிழ் வேணா தமிழ், ஹிந்தி வேணா ஹிந்தி, இங்கிலீஷ் வேணா இங்கிலீஷ் பண்ணிக்கலாம். அது மாதிரி அபவுட் செட்டில்மெண்ட் கண்டிஷன் எல்லா கண்டிஷன் இருக்குது. கீழே லாக் அவுட்னா இப்போ ஹோமுக்கு போகிறோம். இப்போ ஹோமில் போயிட்டு எப்படி ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணுறது, அதை எப்படி ஷோ பண்ணுறது அப்படின்னு சொல்லி ப்ளேஸ் பண்ணுறதுனால நான் தெளிவாக காமிக்கிறேன் பாருங்கள். கிரியேட் நியூ ஆர்டர் ஷிப் போடுறோம். இப்போ இப்படி பண்ணிட்டோம்னா ஷிப்மெண்ட் போட்டோம்னா சிங்கிள் ஷிப்மெண்ட் அப்படின்னு போட்டோம்னாவே நம்ம இருக்கிற லொக்கேஷனை ஆட்டோமேட்டிக்காக அதை எடுத்துக்கும். இல்லை நான் நல்லா ஜூம் பண்ணிவிட்டு கரெக்டாக டோர்கிட்ட வைக்கணும் அப்படின்னா கரெக்டாக டோர்கிட்ட கொண்டு வந்து வச்சுக்கலாம் அந்த பின் இருக்கிற இடத்துல. இல்லை நான் வேற ஒரு அட்ரஸ் தான் போடணும், நான் இருக்கிற வேறு இடம் இன்னொரு இடத்துல அட்ரஸ் போடணும் அப்படின்னா இதை தொட்டுட்டு நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். எந்த அட்ரஸ் வேணுமோ அந்த அட்ரஸ் டைப் பண்ணிக்கலாம். டைப் பண்ணிங்கன்னா அந்த அட்ரஸுக்கு அது ஏரோ அந்த மார்க் வந்து போயிடும். அதுவே போயிடும். இப்போ நான் வந்து இந்த பொருளை என் பொருளை வந்து எந்த இடத்துல நான் கொண்டு கொடுக்கணும், அதான் வேரிஸ் ஓட்டுறோம் எங்கே கொண்டு கொடுக்கணும் அப்படின்னா அதை தொடுறேன் அப்படின்னா ஒரு எடுத்துக்காட்டுக்கு நான் சென்னை அப்படின்னு இருக்கிறேன். சென்னை இல்லை திருச்சியிலே நான் ஒரு வேறு இடம் இல்லை சென்னையை வச்சுக்கோம். சென்னை அப்படின்னு வச்சுட்டோம். இப்போ கரெக்டாக அந்த லொக்கேஷன் சென்னையில் நீங்கள் கரெக்டாக அந்த லொக்கேஷன் டி நகர், மாம்பழம் இல்லை அப்படி கரெக்டாக போட்டிங்கனாலும் வரும். பெரியமேடு அப்படின்னாலும் வரும். இல்லை சென்ட்ரல் இல்லை என்ன டைப் பண்ணுறீங்களோ டைப் பண்ணுற அளவுக்கு அதுக்கு அந்த மாதிரி வரும். ஒரு இடத்துக்கு சென்ட்ரல் வச்சுட்டேன். நல்லா கிளியராக வேணும்னா நீங்கள் ஜூம் பண்ணி கரெக்டாக எந்த இடத்துல கோயில் எந்த இடத்துல வைக்கணுமோ அதை வச்சுக்கலாம். நீங்கள் கரெக்டாக வச்ச உடனே கன்ஃபார்ம் அப்படின்னு கொடுத்துருங்க. கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா அந்த லொக்கேஷன் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ வேறு ஒருத்தவங்க பேரில் நீங்கள் அனுப்புறீங்க, அவங்க பேர் அவங்களுடைய ஓடிபி நம்ம போகணும் அப்படின்னா நீங்கள் டைப் பண்ணிக்கலாம் வேறு ஒருத்தவங்க பேர் எதுனாலும். இப்போ நான் என்னுடைய இதில் வந்து மைசெல்ஃப் நான் தான் எடுத்து போகிறேன். நான் என்னுடைய பொருளுடைய பேர் தான் கொடுக்குறேன், என்னுடைய நம்பர் தான் கொடுக்குறேன். ஆல்டர்னேட்டிவ் மொபைல் நம்பர் எதுக்குன்னா அங்கே ட்ராப் பண்ணுற இடத்துல ஓடிபி வேணும். எப்படின்னா அங்கே பொருளை வாங்கலையும் ஓடிபி வாங்குவாங்க, பொருளை கொடுக்க போகிற இடத்துலையும் ஓடிபி வாங்கிட்டு தான் பொருளை கொடுப்பாங்க. இது வந்து இப்போ நீங்கள் வந்து எதாவது நோட்டிஃபை பண்ணலாம். இப்போ என்னுடைய வீட்டு பக்கத்தில் வந்து ஒரு ஐடென்டிஃபை போஸ்ட்டு ஒரு எலக்ட்ரிக்கல் போஸ்ட் இருக்குது. அந்த போஸ்ட் நம்பர் வந்து நம்பர் 32 கிட்ட இருக்குது, போஸ்ட் நம்பர் 32 கிட்ட இருக்குது அப்படின்னு ஏதாவது ஒரு ஹிண்ட் கொடுக்கலாம். அது பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்து வந்து நீங்கள் வெயிட்டு எவ்வளோ வெயிட்டு உங்கள் பொருள் அப்படின்னா தோராயமாக ஒரு 60 கிலோ இருக்குது அப்படின்னா நீங்கள் 60 கிலோ போடுறீங்க. அப்புறம் சைஸு இது வந்து ஃபீட்டில் தான் பண்ணணும். ஃபீட்டில் ஒரு எடுத்துக்காட்டுக்கு இப்போ ஒரு அடிக்கு 2 அடி திரும்ப 2 அடி அப்படின்னு போடுறீங்க வச்சுக்கோங்க. ஒரு அடிக்கு அந்த ஒரு பாக்ஸ் கணக்கில் ஒரு இமேஜினேஷன் பண்ணிக்கிட்டு அது தோராயமாக போடுங்க. அதுக்கு குறைச்சி போட்டுறாதீங்க, தோராயமாக போடுங்க. போட்டால் அதுக்கு அடுத்து ஷெட்யூல்டு. இப்போ நீங்கள் நாளைக்கு தான் என் பொருள் ரெடி ஆகும், நாளைக்கு வந்து நீங்கள் எடுத்துங்க அப்படின்னா நீங்கள் நாளைக்கு டேட்டு போட்டுக்கலாம். எந்த டேட் வேணுமோ அந்த டேட்டு சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போதைக்கு நான் இதே டேட் வச்சுருக்கேன், அதில் 15 வச்சுக்கிறேன். ஓகேங்களா? இப்போ தேதி 15 வச்சுட்டேன். இப்போ வந்து அட்ரஸ் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். சேர வேண்டிய அட்ரஸு விலாசம் அதே மாதிரி வந்து கொடுக்க வேண்டிய விலாசம் செக் பண்ணிவிட்டு அது என்ன பொருளோ அதை வந்து ஒரு ஸ்னாப்ஷாட் எடுத்துங்க. எடுத்துக்காட்டுக்கு இந்த பொருளை கொடுத்து அனுப்புகிறேன் அப்படின்னா இந்த பொருளை ஒரு எடுத்துக்காட்டு நான் சப்மிட் பண்ணிட்டேன். சப்மிட் பண்ண உடனே நான் ப்ரொசீட் கொடுக்குறேன். ப்ரொசீட் கொடுத்துட்டேன்னா அட்ரஸ் செக் பண்ணியாச்சு, எல்லாம் பார்த்தாச்சு. இப்போ இதில் என்னென்னா என்ன குட்ஸ் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னு டைப்னு கேட்குறாங்க. இப்போ இதில் என்ன குட்ஸு, இப்போ நான் வந்து எலக்ட்ரானிக்ஸு இல்லை ஏதாவது கொடுக்குறேன் அப்படின்னா நான் வந்து எலக்ட்ரானிக்ஸ் கொடுக்குறேன். எலக்ட்ரானிக்ஸ் சூஸ் பண்ணிக்கணும். அப்போ செலக்ட் ஆசிய வெஹிக்கிளுடைய ப்ரைஸு இப்போ எவ்வளோன்னா இவ்வளோ நேரம் ஆகும். இப்போ 436 ரூபா அப்படிங்கிற மாதிரி இதில் எல்லாமே வந்துடும். கெப்பாசிட்டி வந்து எடுக்க போகிறவங்களுடைய அந்த வண்டியோடைய கெப்பாசிட்டி அது சைஸ் மேக்ஸிமம் சைஸு போட்டுருக்கோம். இப்போ இதை சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கூப்பன் இருக்குது அப்படின்னா கூப்பன் உங்களுக்கு மெசேஜ் வந்திருக்கு, இல்லை வாட்ஸ்அப்பில் கூப்பன் அனுப்பியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம் கூப்பனை. அப்படி இல்லைன்னா நீங்கள் ப்ரொசீட் பண்ண வேண்டியதான். ப்ரொசீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கேஷ் ஆன் டெலிவரின்னு இருக்கும். அது திரும்ப தொட்டிங்கன்னா அது ஆர்டர் வந்து ப்ளேஸ் ஆகிடுச்சு. ப்ளேஸ் ஆன ஆர்டரு
இப்போ பாருங்க சர்ச்சிங் டெலிவரி பாய் ஃபார் யுவர் ஆர்டர். இப்போ வந்து டெலிவரி பர்சனை வந்து சர்ச் பண்ணிட்டு இருக்கு இந்த ஆப். இப்போ யாராவது அதை ஆர்டர் அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய தொலைபேசி எண்ணும் அவங்களுடைய போட்டோவும் நம்ம பார்க்க முடியும். பாருங்க இப்போ அவர் வந்து அக்செப்ட் பண்ணிட்டாரு, நம்மளுடைய ஆர்டர் அக்செப்ட் பண்ணிட்டாரு. இப்போ அவருக்கு டைரக்டா வெஹிக்கிள் நம்பர் எல்லாமே பார்த்துலாம், நீங்க ஃபுல்லா பார்த்துலாம். அப்போ இந்த ஆள் தான் வராங்க அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ அவங்க கிட்ட வந்துட்டாங்க, இப்போ அவங்க பிக்கப் பண்ண போறாங்க. அப்ப பிக்கப் பண்ண போக்குள்ள பிக்கப் பண்றாங்க அப்படின்னா ஒரு எடுத்துக்காட்டுக்கு நம்ம பக்கம் வந்துட்டாங்க பிக்கப் பண்றாங்க அப்படின்னா அவங்க வந்து ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நம்மளுடைய பொருளுடைய போட்டோ எடுத்துக்குவாங்க. எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட ஓடிபி கேட்பாங்க. அந்த ஓடிபி சொல்லணும் 6141. எனக்கு ஓடிபி வந்த மாதிரி ஓடிபி வரும். நம்ம அவங்கள்ட்ட ஓடிபி சொன்னதுக்கு அப்புறம் இந்த ஆட்டோமேட்டிக்கா மாறிடும். அதாவது அவங்க தான் பிக்கப் பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி டெலிவரி மட்டும் தான் பண்ண போறாங்க அப்படின்ட்டு. அதோட இல்ல அவங்க எந்த லொகேஷன்ல இருக்காங்கிறத இதுல இருந்து நீங்க பார்க்க ஆரம்பிச்சிடலாம். உங்க பொருளை எடுக்கிறது வந்து பார்க்க ஆரம்பிச்சிடலாம். அந்த பொருளை எடுத்துக்கிட்டு எந்த ரூட்ல வழியா போவாங்க எல்லாத்தையும் நீங்க பார்க்கலாம். அவங்க எந்த ரூட்ல போறாங்க, எந்த டைமிங்ல எங்க இருக்காங்க எல்லாத்தையும் நீங்க பார்க்கலாம். எந்த ஏரியால இருந்து எந்த ஏரியா போறாங்கன்ட்டு. இப்போ பொருளை கொடுத்துட்டோம். இப்போ அவங்க டிராப் பண்ண போறாங்க அப்படின்னா அந்த பொருளை டிராப் பண்ண போறாங்கன்னா அந்த டிராப்ல நான் என் நம்பர் தான் கொடுத்திருந்தேன். அதில் என் நம்பர் ஓடிபி வந்துருச்சு 2827. இப்போ ஓடிபி சொல்லிட்டேன். இப்போ அவங்க வந்து அந்த பொருளை வந்து டிராப் பண்றாங்க. இப்போ டிராப் பண்ணிட்டாங்கன்னா இப்போ வந்து யுவர் ஆர்டர் டெலிவரி சக்சஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட். அவ்வளவுதான், முடிஞ்சு. இப்போ இதோட ஆர்டர் முடிஞ்சுங்க, கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஹோம் பேஜில் போய் பார்த்தோம் அப்படின்னா என்ன இருக்கும்னா நம்ம கம்ப்ளீட்டோட ஆர்டர் எவ்வளோ அமௌண்ட் எல்லாமே இது பழைய இது மாதிரி பார்த்துக்கலாம். இப்போ நான் ஆர்டர் போட்டிருந்தேன் பாருங்க, அது வந்து டோல்கேட்ல இருந்து சென்னை வரையும் போட்டிருந்தேன். அது இருக்கு. இப்போ அதை ஓப்பன் பண்ணோம்னா அவங்களோட கான்டாக்ட் எல்லாம் காண போயிடும். அவங்களோட பேர் இருக்கும், போட்டோ இருக்கும். பட் அவங்களுக்கும் உங்களுக்கும் எது தொடர்பு இருக்காது. அதுக்கு மேல கொண்டு அவங்களுக்கு ஃபோன் அடிக்கிறதோ இல்லை நீங்க அவங்களுக்கு ஃபோன் அடிச்சாலோ இல்லை அவங்க உங்களுக்கு ஃபோன் அடிச்சாலோ இல்லை உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணாலோ இமீடியட்டாக கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. அவங்களுக்கு டேர்ம் அண்ட் கண்டிஷன் நாங்கள் அப்படி தான் போட்டிருக்கோம், கால் பண்ணக்கூடாதுட்டு. அதில் நீங்களும் கால் பண்ண வேணாம். எதுக்காக உங்க 2 பேத்துக்கும் தொடர்பு கொடுத்துருக்கோம் அப்படின்னா எங்க மூலியமா வந்தா லேட் ஆகும், அது சிரமங்கள் அதிகமாகும். அதை நீங்க எங்கள்கிட்ட சொல்லி இருக்கிற இடத்த அவங்கள்ட்ட நாங்கள் சொல்லி புரிவிக்கிறதுக்கு லேட் ஆகுறதுனால தான் டைரக்டா உங்களுக்கு கனெக்ஷன் கொடுத்துட்டோம். நாங்கள் உங்க 2 பேத்தையும் தொடர்பு படுத்துறது இந்த வேலை உங்களுடைய வேலை. அதால தொடர்பு படுத்திட்டோம். இப்போ உங்களுடைய எல்லாமே உள்ள இருக்கு, நீங்க பாத்துக்கலாம். இப்படிதான் வந்து வேளாண்மை யூஸ் பண்ணுவாங்க. மிக்க நன்றி.